கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை எஸ்தர் அதனுடைய 5வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேஷாம் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை என்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். மொர்தெகாய்க்கு விரோதமாய் ஆமானும் அவன் மனைவியாக சிரேஷாமும் அவனுடைய சிநேகிதர்களும் போட்ட திட்டத்தை தான் இந்த வசனம் நமக்கு தெளிவாய் காண்பித்து தருகிறது. தேவஜனங்களாகிய நமக்கும் தேவன் காண்பித்து தருகிற ஒரு பிரதானமான காரியம் என்ன தெரியுமா? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, எப்பொழுது தேவஜனங்களை விழுங்கலாம் என்று சத்ருவானவன் வகை தேடி சுற்றி திருகிறான். அவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல தேவஜனங்களை சுற்றி சுற்றி வருகிறானாம். எப்பொழுது எந்த காரியத்தில் அவர்களை விழத்தள்ளலாம் அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் தேவஜனங்களுக்கு விரோதமாய் பிசாசு திட்டம் தீட்டுறான். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது பிசாசை குறித்து, அவன் ஒரு திருடன். அவன் தேவஜனங்களை அவர்களுடைய சமாதானத்தை, நன்மையை, ஆரோக்கியத்தை திருடுகிறவனாய் இருக்கிறான். திருடன் எதற்காக வருகிறான்? திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். தேவஜனங்களாகிய நமக்கு விரோதமாகவும் ஒவ்வொரு நாளும் பிசாசானவன் திட்டம் தீட்டுறான். ஒவ்வொரு நிமிஷமும் ஏதாவது ஒரு காரியத்தில், ஏதாவது ஒரு சூழ்நிலையில், ஏதாவது ஒரு பிரச்சனையை அவன் கொண்டு வந்துட்டே இருப்பான். ஏதாவது ஒரு காரியத்தில் நம்மை சஞ்சலப்படுத்தும்படியான ஏதாவது ஒரு கிரியைகள் சூழ்நிலையினாலோ மனுஷர்களாலோ அவனுக்கு யாரெல்லாம் இடம் கொடுக்கிறார்களோ அவர்களை பயன்படுத்தி தேவஜனங்களை அவன் துன்பப்படுத்திகிட்டே இருப்பான். சமாதானமாக இருக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுட்டே இருப்பான். தேவனுக்காக பக்தி வைராகியமாய் உண்மை உத்தமமாய் வாழுகிறவர்களுடைய வாழ்க்கை மனமும் மாமிசம் விரும்புகிற அப்படிப்பட்ட உலக ஜனங்களுடைய வாழ்க்கையை காட்டிலும் அதிக துன்பம் நிறைந்ததாக இருக்கும், அதிக பாடுகள் நிறைந்ததாக இருக்கும். ஆனால் உண்மையாக கர்த்தருக்காக வாழுகிறவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் பெற்றுக்கொண்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? எவ்வளோ உபத்திரவம் வந்தாலும் அவர்களுக்குள் தேவ பலன் கிரியை செய்யும். அந்த உபத்திரவம் அவர்களை மேற்கொள்ளாது. தேவஜனங்கள் எல்லா சூழ்நிலையிலும் மன ரம்யமாய் சந்தோஷமாய் கர்த்தருக்குள் தங்களை திடப்படுத்துகிற அந்த சுபாவத்தை கர்த்தர் இயல்பாகவே வார்த்தையை கொண்டு அவர்களுக்கு கொடுத்திருப்பார். உண்மையாகவே கர்த்தருக்காக வாழுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதை அவர்கள் அனுபவித்திருப்பார்கள். எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷம், எந்த இல்லாமையிலும் சந்தோஷம், எந்த நெருக்கத்திலும் சந்தோஷம். அப்படிதான் அந்த சம்பவத்திலும் எல்லா நிலையிலுமே மொர்தெகாய்க்கு விரோதமாகவே ஆமானும் அவருடைய குடும்பமும் செயல்பட துடித்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த சம்பவத்தின் முடிவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, மொர்தெகாய் அகாஸ்வேரு ராஜாவினால் மேன்மைப்படுத்தப்பட்டான். ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு எப்படி செய்யப்படும் என்று மொர்தெகாயை பார்த்து அநேகர் கண்டு கொண்டார்கள், அறிந்து கொண்டார்கள். இது எப்படி மாறினது? இந்த காரியம் எப்படி மாறுதலாய் முடிந்தது? ராஜாவுக்கு மிகவும் நெருக்கமானவன் தான் இந்த ஆமான். அவன் மொர்தெகாயை குறித்து நினைத்தது என்ன தெரியுமா? அவனை கொல்லணும், அவனை இல்லாமல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கொடூரமாக அவன் யோசிச்சுதான் அவனும் அவன் குடும்பமும் அவன் சிநேகிதர்களும் 50 முழ உயரமான தூக்கு மரத்தை மொர்தெகாய்க்காக உண்டு பண்ணினாங்க. ஆனால் காரியம் என்னவாய் முடிந்தது தெரியுமா? மாறுதலாய் முடிந்தது. 50 முழ தூக்கு மரத்திலே தூக்கி போடும்படியான அந்த உத்தரவை பெற்றுக்கொள்ள வந்த ஆமானை கொண்டே அகாஸ்வேரு ராஜா என்ன பண்ணினார் தெரியுமா? ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்படும் என்று மொர்தெகாயை பார்த்து மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியான அந்த அளவுக்கு ராஜா மொர்தெகாயை உயர்த்தி வைத்தார். இதற்கான காரணம் என்ன தெரியுமா? ஆமானுடைய அதிகாரத்தை காட்டிலும் ராஜாவினுடைய அதிகாரத்தை காட்டிலும் எல்லா அதிகாரத்தையும் உடையவராகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் மொர்தெகாய்க்கு ஆதரவாயிருந்தார். மொர்தெகாயோடு கூட இருந்தார். மொர்தெகாய்க்கு நன்மை செய்யும்படியாய், மொர்தெகாயை உயர்த்தி வைக்கும்படியாய், கனம் பண்ணும்படியாய். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ராஜாக்களின் இருதயம் கர்த்தரின் கரத்திலே நீர் கால்களைப் போல் இருக்கிறதாம். அவருக்கு சித்தமான திசைக்கு அவர் அதை திருப்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த சம்பவங்கள் இதெல்லாம் எதற்காக நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? தேவஜனங்களாகி நமக்கு விரோதமாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் சத்ரு போடுகிற எல்லா திட்டமும் முறியடிக்கப்பட்டு தேவஜனங்களாகிய நாம் உயர்த்தப்பட, கனப்படுத்தப்பட, எல்லா அதிகாரத்தையும் வல்லமையுடைய நம்முடைய தேவன் நம்மோடு கூட நமக்கு ஆதரவாக இருப்பதனால்தான். இந்த சம்பவங்கள்லாம் நீங்கள் வாசிங்கன்னா 5வது அதிகாரம் கடைசி வசனத்தில் தான் மொர்தெகாய்க்கு எதிரான திட்டம் போடப்படுகிறது. ஆனால் மொர்தெகாய்க்கு ஃபேவராக அவனுக்கு நன்மை செய்யும்படியாய், அவனை உயர்த்தி வைக்கும்படியாய் ராஜாவின் நாளாகம புஸ்தகத்திலே மொர்தெகாயை குறித்து நன்மையான காரியங்கள் எழுதப்படும்படியாய் கர்த்தர் எப்பொழுது செயல்பட்டார் தெரியுமா? எஸ்தர் புஸ்தகம் அவருடைய 2வது அதிகாரம் அதனுடைய கடைசி வசனத்திலே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அந்த காரியங்களெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார்.
இதை தான் தேவஜனங்களாகிய நாம் உணர்ந்திருக்க வேண்டும். நமக்கு விரோதமாய் சத்துரு திட்டம் போடுவதற்கு முன்பதாகவே நமக்கு ஃபேவரா, நமக்கு நன்மை செய்யும்படியாய் கர்த்தர் திட்டம் போடுவது மாத்திரமல்ல, கர்த்தர் அதை செய்து முடித்து விட்டார். தேவஜனங்களாகிய நமக்கு ஃபேவராகவே நம்மை உயர்த்தி வைக்க, கனம் பண்ண, நாம் நன்மையாய் கர்த்தரோடு கூட கர்த்தருடையவர்களாய் வாழ, நம்மை உயர்த்தி நம்முடைய தேவன் மகிமைப்பட, அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும், நமக்கு நன்மையான காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். அதை என்ன பண்ண முடியாது? யாராலும், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த வல்லமையாலும், பிசாசினாலும் அதை மாற்ற முடியாது. ஏன்னா எல்லா வல்லமையும் தன்னுடைய கரத்திலே வைத்திருக்கிறவர் நம்மோடு கூட நமக்கு நன்மை செய்யும்படியால் நம்முடையவராய், நம்முடைய தேவன், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் பட்சத்தில் இருக்கிறார். தேவ ஜனமே, நீ எதற்காய் பயப்படுகிறாய்? கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கேட்கிறார், எதற்காக பயப்படுற? பிசாசு போடுற திட்டம், இன்னைக்கு நீ ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொரு ப்ராப்ளம், இது எல்லாமே இப்போ இன்ஸ்டண்ட்டாக பிசாசு போட்ட காரியங்கள், பிசாசு போட்ட திட்டங்கள். ஆனால் இதை முறியடித்து, பிசாசை வெட்கப்படுத்தி, அவனை அழித்து போட்டு, அவனுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் அழித்து போட்டு, தேவஜனங்களாகிய நம்மை உயர்த்த, பிசாசு கொண்டு வருகிற எல்லா பிரச்சனையான காரியங்களையும் நமக்கு நன்மையாய் மாறுதலாய் முடிய பண்ணி, நம்மை உயர்த்தி நம்முடைய தேவன் மகிமைப்பட, நம்முடைய தேவன் நமக்கான நன்மையான காரியங்கள் எல்லாவற்றையும் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். யோசேப்பின் வாழ்க்கையில் அப்படித்தானே? அவனுக்கு கெடுதல் செய்யும்படியாய் பிசாசு போட்ட எல்லா திட்டங்களையும் அவனை உயர்த்தி வைக்கும்படியான ஒரு நல்ல பாதையாய் கர்த்தர் மாற்றி கொடுத்தார். தேவன் யோசேப்பை எகிப்திலே ஒரு அதிபதியாக உயர்த்தும்படியாகத்தான் தேவன் அவன் மேல் திட்டம் வைத்திருந்தார். ஆனால் சகோதரர்கள் அவன் உயர்த்தப்படக்கூடாது என்பதற்காக அவர்கள் செய்த எல்லா முயற்சியையும் கர்த்தர் அவனுக்கு நன்மையாய், கர்த்தர் அவனை குறித்து என்ன திட்டம் வைத்திருந்தாரோ அந்த திட்டத்திலே அவனை கொண்டு சேர்க்கும்படியாய் கர்த்தர் அதை ஒரு பாதையாக, ஒரு நன்மையாக அவனுக்கு அனுமதித்தார். தானியேலுடைய வாழ்க்கையில் அப்படித்தான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவின் வாழ்க்கையில் அப்படித்தான். தேவஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். இன்றைய நாள் வரைக்கும் தேவஜனங்களாகிய நமக்கு விரோதமாய் சத்துரு போடுகிற எல்லா பிளானையும் கர்த்தர் என்ன பண்ணிடுவார்? அதை அவர் அவமாக்கி அழித்து போடுவார். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சத்துருவின் கரம் ஓங்குனது போல இருந்தாலும் அதை தேவன் நமக்கு நன்மையாய் மாறுதலாய் முடிய பண்ணி, அதை தேவன் நமக்கு நன்மையாகவே அனுமதித்திருக்கிறார் என்கிற உணர்வு நமக்கு இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ண மாட்டோம்? சோர்ந்து போக மாட்டோம். ரோமர் 8:28 பிரகாரம் அன்றியவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. இந்த உணர்வு நமக்குள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக நம்ம சோர்ந்து போக மாட்டோம். அதற்கு பதிலாய் தேவஜனங்களாகிய நாம் கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழுகிறவர்களாக இருப்போம். எல்லா சூழ்நிலையும் நமக்கு நன்மைக்காக, தேவன் அனுமதிக்கிற எல்லா பாதைகளும் நன்மைக்காக. சத்ருவின் கரம் ஓங்கினது போல் இருந்தாலும் அதிலே காரியம் மாறுதலாய் முடிந்து கர்த்தர் நமக்கு அவர் ஏற்கனவே செய்து முடித்த நன்மையை நாம் சுதந்திரிக்கும்படியாய், நம்மை கனப்படுத்தும்படியாய், நம்முடைய எதிர்காலம் கர்த்தருக்குள் மகிமையாக இருக்கும்படியாய், நம்மை அடையாளப்படுத்தி, நம்மை உயர்த்தி, நம்முடைய தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் மகிமைப்படும்படியாய் கர்த்தர் நம்மை அவருடையவர்களாய் தெரிந்து கொண்டிருக்கிறார், அவருடையவர்களாய் அடையாளப்படுத்தி இருக்கிறார் என்பதை உணர்ந்து எப்பொழுதுமே நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, கர்த்தரை மட்டுமே துதித்து ஆராதித்து, அவருடையவர்களாய், அவருடைய துதியை சொல்லி வருகிற அவருடைய ஜனமாய், சந்ததியாய் நாம் அறியப்பட, நாம் நம்மை முழுமையாய் பரிசுத்தமாய் வாழ கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். சோர்ந்து போகாமல் கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய, நம்மை உயர்த்தி வைக்க, நம்மை கனப்படுத்த, நம்மிலே அவர் மகிமைப்பட, நமக்கான நன்மைகள் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார், ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி விட்டார். இப்பொழுது பிசாசு போடுகிற எல்லா இன்ஸ்டன்டான பிரச்சனைகள், ப்ராப்ளம், எல்லா பிசாசின் எல்லா திட்டங்களையும் அவர் அவமாக்கி போட்டு அதிலே நாம் உயர்த்தப்படும்படியாய், பிசாசு கொண்டு வருகிற எல்லா காரியத்தையும் மாறுதலாய் முடிய பண்ணி நம்மை உயர்த்தி நம்முடைய தேவன் மகிமைப்பட போவது அதிக நிச்சயம். மொர்தெகாய்க்கு தேவன் செய்தாரேயானால் நிச்சயமாக அவருடைய சொந்த இரத்தத்தினால் மீட்டு கொண்ட மொர்தெகாயை காட்டிலும் விசேஷித்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி, எதிராக இருக்கிற எல்லா திட்டத்தையும் நன்மையாய் முடிய பண்ணி நம்மை உயர்த்தி அவர் மகிமைப்பட போவது அதிக நிச்சயம். தேவன் நமக்கு நன்மை மட்டுமே செய்வார். நன்மைக்காகவே சகலவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். இதை உணர்ந்து நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.